ஜனவரி 15, 1948 அன்று காந்தியின் உடல்நலம் அபாயகரத்தை எட்டியது. அமைச்சரவை பாகிஸ்தான் அரசுக்கு நிதியுதவியாக 550 மில்லியன் ரூபாய் தர முடிவு செய்ததை வரவேற்றார் காந்தி. எனினும் பொது அமைதிக்காக உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை. காந்தியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். மத்திய அமைதி குழு உருவாக்கப்பட்டது. மக்களிடையே அமைதி ஏற்படுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. காந்தி உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார். ஜனவரி 20, 1948 அன்று பிரார்த்தனை கூட்டத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. காந்தி ஆபத்தின்றி தப்பித்தார். டெல்லியின் மெஹரௌலியில் நடந்த இஸ்லாமியர்களின் திருவிழாவில் பங்கேற்றார் காந்தி. இஸ்லாமியர்களின் திருவிழாவில் பங்கேற்றதால் கோபமுற்ற இந்து அகதிகள் காந்தியை இமயமலை சென்று ஓய்வெடுக்குமாறு கூறினர். ஜனவரி 30, 1948 அன்று மாலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த காந்தி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. நாதுராம் கோட்சே கையில் இருந்த துப்பாக்கியில் வெடித்த 3 தோட்டாக்கள் காந்தி உடலில் பாய்ந்தன. ஹே ராம் என்ற முழக்கத்தோடு சரிந்து விழுந்து இறந்தார் காந்தி. பிப்ரவரி 12, 1948 அன்று காந்தியின் உடல் யமுனை நதி கரையோரத்தில் தகனம் செய்யப்பட்டது. அவரது சாம்பல் பல்வேறு இடங்களில் கரைக்கப்பட்டது. அகா கானின் அரண்மனையில் இன்றும் காந்தியின் சாம்பல் வைக்கப்பட்டிருக்கிறது. காந்தி தனது பள்ளி காலத்தில் ஆங்கில பாடத்தில் சிறந்து விளங்கினார். கணிதம், புவியியல் ஆகிய பாடங்களில் குறைவான மதிப்பெண்களை எடுப்பவராக இருந்தார் காந்தி. காந்தி தனது கையெழுத்து அழகாக இல்லை என்பதை கூறி வெட்கப்பட்டு கொண்ட நிகழ்வு நடந்திருக்கிறது. காந்தி அயர்லாந்து நாட்டின் ஆங்கில வழக்கில் பேசும் வழக்கமுடையவராக இருந்தார். அமெரிக்க எழுத்தாளர் ஹென்றி டேவிட் தோரூ எழுதிய ஒத்துழையாமையை படித்த காந்தி அதனை அமல்படுத்தி போராட்டங்கள் நடத்தினார். 1930ஆம் ஆண்டு டைம் இதழின் சிறந்த மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காந்தி. இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் அவர் மட்டுமே.